எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் ரஹமத் வித் யூ ஃப்ரம் ஸ்மார்ட் எக்ஸல். நேற்று விபிஏ பற்றி பார்த்தோம். அதாவது விபிஏ அண்ட் மேக்ரோஸ் இல்லாமல் எப்படி டேட்டா என்ட்ரி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றத பார்த்துருந்தோம். இன்றைக்கி பைவட் டேபிளை பற்றி பார்ப்போம். ஸோ பைவட் டேபிளில் இன்றைக்கி நான் கொடுக்க போட சில டிப்ஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் மேபி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா பைவட் டேபிள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அதில் இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் இங்கே நமக்கு டேட்டா இருக்குது. ஸோ இங்கே ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஷிப் டேட் அண்ட் ஷிப் மோட், கஸ்டமர் நேம் அண்ட் சப் கேட்டகரி, அமௌண்ட் எல்லாமே வந்திருக்கு. இப்போது நமக்கு இங்கே சம்மரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டேட் வைஸ் எடுத்து எல்லாமே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஜஸ்ட் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் பண்ணுறதுக்கு தான் என்னது நம்ம பைவட் டேபிள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய டைம் நமக்கு ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் நமக்கு எந்த விதமான டேட்டா எப்படிப்பட்ட டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவும் நம்ம எடுத்துக்கலாம். டேட் வைஸ், பிரான்ச் வைஸ், கஸ்டமர் வைஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம லெட்ஸ் பிகின். ஃபஸ்ட் நம்ம இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ண பிறகு இங்கே இன்சர்ட் அண்ட் பைவட் டேபிள். ஸோ பைவட் டேபிளில் இங்கே ரேஞ்சில் நமக்கு எந்த டேபிளை செலக்ட் பண்ணோம், அதாவது எந்த ரேஞ்சை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், டேபிள் செய்ய போகிறோம் அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிட்டோம். மேபி வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் டேட்டாலேருந்து நம்ம எடுக்கிறதா இருந்தால் அப்போது நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நவ் நம்ம இங்கே இருக்க எக்ஸலை பேஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நியூ ஒர்க் ஷீட் ஆர் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட். நியூ ஒர்க் ஷீட் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது சேம் நெக்ஸ்ட் ஷீட்டில் நமக்கு இதுவாகும். அதாவது சேம் ஒர்க் புக்கில் நெக்ஸ்ட் ஷீட்டில் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு எந்த இடத்துல செலக்ட் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணால் ஸோ சேம் ஷீட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ எனக்கு நான் நெக்ஸ்ட் ஷீட்டில் போடுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஷீட்டில் போடும்போது நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நான் நெக்ஸ்ட் ஷீட்டில் போடுறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பைவட் டேபிளுக்கான ஆப்ஷன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்னென்ன வேணுமோ அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஹெட்டிங் லைன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பைவட் டேபிள் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கே எதுலேயுமே நம்ம டேட்டாவில் ஹெட்டிங்ஸ் கம்பல்சரியாக வேணும். ஸோ ஹெட்டிங்ஸ் எல்லாமே இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், எந்த ஒரு செல்லும் பிளாங்காக இருக்கக்கூடாது. எந்த செல்லும் இல்லை எந்த ரோ எந்த காலமும் பிளாங்காக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம பைவட் டேபிள் போட முடியும். ஸோ இதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸோ நம்ம கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட் நான் கேட்டகரி எடுத்துட்டேன். ஸோ ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் சப்ளைஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் சப் கேட்டகரி. அந்த ஃபர்னிச்சரில் புக் கேசஸ், சேர்ஸ், ஃபர்னிஷிங், டேபிள்ஸ் எல்லாமே சப் கேட்டகரி நமக்கு வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஷிப் டேட் இருக்குது அண்ட் ஷிப் ஆர்டர் டேட் இருக்குது. ஸோ நம்ம ஷிப்பிங் டேட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இதை நம்ம காலம்ஸில் கொண்டு போயிடலாம். இங்கே நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எது, செகண்ட் எது அப்படின்றது நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அண்ட் நவ் நெக்ஸ்ட் அமௌண்ட். ஸோ சேல்ஸ் அமௌண்ட் வேணும், டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வேணும், எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது இங்கே வேல்யூவில் வந்துடும். அண்ட் கஸ்டமர் நம்ம இங்கே வச்சுக்கலாம். மேபி நமக்கு டேட் இங்கே வேணும். அண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது எந்த கேட்டகரி என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது மேலே டாப்பில் வேணும் அப்படின்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து இயர் வைஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்படி கிளிக் பண்ணும்போதே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 1 வேணும்னாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்ஸ் ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்பேண்ட் அண்ட் கொலாப்ஸில் கொலாப்ஸ் டு இயர். ஸோ இயர் வைஸ் வந்துடும். அண்ட் எக்ஸ்பேண்ட் என்டையர் ஃபீல்ட் அப்படின்னா என்டையர் ஃபீல்டும் வந்து ஆயிடும். ப்ளஸ் நமக்கு இங்கே குரூப்பில் ஸோ மந்த் வைஸ் அண்ட் இயர் வைஸ் வேணும்னா நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஈஸியாக இருக்கிறதால நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் டேட் ஹியர் அண்ட் கேட்டகரிஸ் ஹியர் அண்ட் கஸ்டமர் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம கஸ்டமர் எந்த கஸ்டமர்ஸ் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ வந்து டேபிளில் செலக்ட் பண்ணுறோமோ அப்போது இங்கே பைவட் டேபிள் ஆப்ஷனும் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். பைவட் டேபிள் ஆப்ஷனும் இருக்குது, ப்ளஸ் டிசைனும் இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு எந்த டேபிள் வேணுமோ எந்த டிசைன் வேணுமோ அதை வந்து நம்ம தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹியர் பிராண்டட் ரோஸ் அண்ட் பிராண்டட் காலம்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ரோஸ் அண்ட் காலம்ஸும் தனியாக செல்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆக தொடங்கிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே நமக்கு குவார்ட்டர்லி ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம குவார்ட்டர் ரிப்போர்ட்ஸும் வந்து இங்கே எடுத்துக்கலாம். மேபி இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு 2014 ரிப்போர்ட், இது 2015 ரிப்போர்ட். மேபி நமக்கு இங்கேயும் வேணும் அப்படின்னு யாராவது விரும்பிங்கன்னா ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே வந்து எல்லாமே வந்துடும். அண்ட் நமக்கு வேண்டாம் ஜஸ்ட் ஓகே நார்மலாக இருக்க மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா ஜஸ்ட் ரிமூவ் பண்ண அகெயின் போயிடும். அண்ட் ரிப்போர்ட் லே அவுட்லேயும் வந்து நமக்கு பல லே அவுட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அவுட்லைன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லாமே நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்துடும். அதாவது வந்து ஓல்டு கிளாசிக்கல் வெர்ஷன் எப்படி இருந்ததோ எக்ஸல்து அந்த மாதிரி வந்து வந்துடும். அண்ட் வேண்டாம் நார்மலாக வந்து நமக்கு காம்பேக்ட் ஃபார்ம் வேணும் அப்படின்னா காம்பேக்ட் ஃபார்மில் எடுத்துக்கலாம். அண்ட் டேபுலர் ஃபார்ம் வேணும்னா டேபுலர் ஃபார்மில் இந்த மாதிரி ஆப்ஷன்லேயும் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கிறது காம்பேக்ட் ஃபார்ம். ஸோ ஐ சூஸ் காம்பேக்ட் ஃபார்ம். அண்ட் இங்கே கிராண்ட் டோட்டல்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே டோட்டல் கிராண்ட் டோட்டல் போயிடும். அண்ட் கிராண்ட் டோட்டல்ஸில் ஆன் கொடுத்தோன்னா இங்கே ஆனில் வந்து இப்போது 2 டோட்டலுமே வந்துடும். கிராண்ட் டோட்டலில் ரோ அண்ட் காலம் ரெண்டுமே வந்துடும். ஸோ நமக்கு ஏதாவது ஒரே ஒரு இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா அது கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் ஃபார் ரோஸ் ஒன்லி அண்ட் ஒன் ஃபார் காலம்ஸ் ஒன்லி அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் சப் டோட்டல்ஸ். இல்லை நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து டோட்டல்ஸ் வந்து மேலே வரும், சப் டோட்டல்ஸ் அண்ட் கிராண்ட் டோட்டல்ஸ் வந்து கீழே வரும். பட் மேபி நமக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுவும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஷோ ஆல் சப் டோட்டல்ஸ் அட் பாட்டம் ஆஃப் குரூப் அப்படின்னு போட்டோன்னா நமக்கு வந்து கீழே வந்துடும். நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி வேணும். ஸோ ஷோ ஆல் சப் டோட்டல்ஸ் அட் டாப் ஆஃப் குரூப் அப்படின்னா இங்கே டாப்பில் வந்துடும். ஸோ இதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. தட் இஸ் ஸ்லைசர். நிறைய பேர் வந்து ஸ்லைசரை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஸோ ஸ்லைசர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எல்லாமே இங்கே செலக்ட் பண்ணிட்டோம், எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஸ்லைசர் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது இங்கே தனியாக நம்ம பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி வைஸ் வந்து டிவைட் பண்ணி பார்க்குறதுக்கு எந்த கண்ட்ரி வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வெறும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது மட்டுமே டிஸ்பிளே ஆகுது. அண்ட் அகெயின் நம்ம வேறு ஆப்ஷன் கூட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் நேம், செக்மெண்ட், சிட்டி, ஸ்டேட், குவான்டிட்டி அண்ட் இயர். ஸோ இங்கே எந்த இயர் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு வந்துடும். ஸோ அது மட்டும் செலக்ட் பண்ணால் அது மட்டும் வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து இதில் அடிஷ்னல் ஆடட் அட்வான்டேஜ். நிறைய டேட்டா இருக்குது. ஸோ இதனால் நான் வந்து இது என்ன செய்கிறேன்னா இப்போ இயர் வைஸாக வந்து ஜஸ்ட்
குரூப் பண்ணிடுறேன். ஸோ இயர் வைஸ் இருக்குது. இப்போது இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸோடைய டேட்டாவும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ எந்த கஸ்டமர்ஸ் வேணுமோ அதை தனியாக எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து அடிஷ்னல் ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் இந்த ஷீட்டை இப்போது நான் வந்து பைவட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே எக்ஸாம்பிளுக்கு புக் சார்ஜ் கேசஸ் இருக்குது. அண்ட் 2018, 2017, 2016 எல்லா டேட்டாஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இதில் ஏதாவது ஒரு டேட்டாக்குள்ளே டீட்டெயில்ஸ் மட்டும் தனியாக வேணும். ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்குள்ள டேட்டாவில் வந்து என்ன இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே சேர்ந்து இருக்குது. ஸோ ஆல் டேட்டா இன்க்ளூடட் ஹியர். ஸோ நமக்கு தனியாக ஜஸ்ட் இதுக்கான பிரேக்கப் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் ஹியர். ஸோ நமக்கு இந்த டேட்டா மட்டும் தனியாக வந்து நெக்ஸ்ட் ஷீட்டில் இங்கே வந்துடும். ஸோ இங்கே சேல் அமௌண்ட் டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 401.9888. ஸோ இங்கே நம்ம பார்ப்போம் டோட்டல் சேம். ஸோ இதுவும் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இங்கே சேல்ஸில் வந்து சம்மில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நார்மலாக நமக்கு வந்து எந்த ஆப்ஷனில் வந்து இங்கே வேணும் அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ சம்மாக வேணுமா கவுண்ட்டாக வேணுமா அப்படின்றது. ஸோ இங்கே வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் சம் ஆஃப் சேல்ஸில் இங்கே வேல்யூக்கு என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். இங்கே வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ், இங்கே நமக்கு சம் கவுண்ட் எது வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நமக்கு இங்கே நம்பர் ஃபார்மேட் இருக்குது. அண்ட் இந்த நம்பர் ஃபார்மேட்டில் இங்கே வந்து கரன்சி மோடில் நமக்கு எந்த கரன்சி வேணுமோ அந்த கரன்சி ஆப்ஷனும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம இந்தியன் ரூபீஸ் ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் டெசிமல் பாயிண்ட் எவ்வளோ வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஸோ டெசிமல் பாயிண்ட் ஜஸ்ட் 2. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாலரில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டாலரில் வந்துச்சு. மேபி நான் சரியாக வேறு எது செலக்ட் பண்ணிட்டேன். 1 minute. யா இங்கே வந்து நான் டாலரை செலக்ட் பண்ணிட்டேன். அகெயின் ஐ நீட் டு செலக்ட் ஃபார் ருபீஸ். ஸோ இங்கே இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ருபீஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே டோட்டல் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. நார்மலாக நம்ம வந்து இங்கே ருபீஸ் அப்படின்னு எக்ஸலில் டைப் பண்ணும்போது நம்ம மேனுவலாக டைப் பண்ணால் அது வந்து உடனே வந்து ஜெனரல் இதுலேருந்து போயிடும். அதனால வந்து நம்மளாலே டோட்டல் பார்க்க முடியாது. பட் ஆனால் இந்த ஆப்ஷன் அப்படி இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக உள்ளே எக்ஸலில் இருக்க ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து எந்த கரன்சி வேணுமோ அந்த கரன்சி ஆப்ஷனாகவும் நம்ம மாற்றிக்கலாம். ப்ளஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து பிரேக்கப்பும் எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் மேபி நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டாம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணால் போதும். அகெயின் எல்லா டீட்டெயில்ஸும் போயிடும். அண்ட் அகெயின் நமக்கு வேணும்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மறுபடியும் ரெடி பண்ணிவிட்டு இப்போது நான் ஃபைனல் டிப் ஒன்று உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் வந்து நீங்கள் மேபி மேக்ஸிமம் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி வந்து பைவட் டேபிளில் இன்னொரு பெரிய ஆப்ஷன் தரப்போகிறேன். லெட்ஸ் வி சி. So category, subcategory, and ship mode. So ship mode table இது நமக்கு ஓகே. and ship date நம்ம காலம்ல வச்சுக்கலாம். and again
சேல்ஸ். நமக்கு சேல்ஸ் அமௌண்ட் வேணும்னா சேல்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கலாம், எல்ஸ் குவான்டிட்டி வேணும்னா நம்ம குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே சேல்ஸ் அமௌண்ட் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சம் ஆஃப் சேல்ஸ் இருக்குது அண்ட் காலம் லேபிள்ஸ்னு இருக்குது. இங்கே வந்து நமக்கு என்ன தேவையோ அது வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் சேல்ஸ் இருக்கிறத வந்து நான் வந்து ஐட்டம்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஃபில்டரில் நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் கஸ்டமர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்டரில் போட்டிருக்கேன். இப்போது நமக்கு எப்படியும் இங்கே பார்த்தீங்கன்னா மேல் தென் 50 to 60 கஸ்டமர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கு இப்போ தனித்தனி ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் ஒன்று இங்கே ஃபில்டர் பண்ணி பண்ணணும், இல்லைனா காப்பி பண்ணி தனித்தனியாக போடணும். ஸோ இது காப்பி பண்ணி நீங்கள் தனியாக போடாமல் எல்லாமே தனித்தனி ஷீட்டாக வர்றதுக்கு எப்படி அப்படின்றது தான் வந்து இந்த ஆப்ஷனில் நான் வந்து ஆடட் இதுவாக வந்து இப்போது சொல்ல போகிறேன். அது எப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ நம்ம பைவட் டேபிளை செலக்ட் பண்ண உடனே நம்மளுடைய டேபிளில் இங்கே பைவட் டேபிள் ஆப்ஷன் வரும். ஸோ இங்கே பைவட் டேபிள் அனலைஸ் இங்கே கிளிக் பண்ண பிறகு இங்கே பைவட் டேபிள் ஆப்ஷனில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நம்ம கிளிக் பண்ணிட்டு ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ். அகைன் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நம்மளுடைய இந்த பைவட் டேபிளை செலக்ட் பண்ண உடனே நமக்கு இங்கே பைவட் டேபிள் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். இந்த ஆப்ஷனில் நம்ம கிளிக் பண்ணும்போது இங்கே நமக்கு ஒரு ஆப்ஷன் வரும், பைவட் டேபிள் நேம் கீழே ஆப்ஷன் வரும். ஸோ இங்கே நமக்கு ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு எந்த இது வந்து நம்ம ஃபில்டர்ஸில் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே வரும். ஸோ அந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா கஸ்டமர் வைஸ் ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எதுவுமே செய்யலை, செலக்ட் பண்ணி விட்டுட்டேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே ஷீட்ஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். ஏன்னா 50 to 60 கஸ்டமர்ஸோடைய ரிப்போர்ட் தனித்தனியாக காப்பி பண்ணி தனித்தனியாக ஷீட் ரெடி பண்ணணுன்றது ரொம்ப நிறைய டைம் எடுக்கும். மேபி அரௌண்ட் ½ an hour to 1 hour ஆகுது கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்கும். ஸோ இது வந்து ஈவன் 50 கஸ்டமர்ஸ் 60 கஸ்டமர்ஸ் இல்லை, மோர் தென் 200 300 கஸ்டமர்ஸ் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கலாம். நமக்கு வந்து டைமிங்கும் சேவ் ஆகும், ப்ளஸ் சிஸ்டமும் ஹேங் ஆகாது, ஈஸியாக வந்து நம்ம வேலை முடிச்சிடலாம். நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு கஸ்டமர் வைஸ் வந்து இங்கே ஷீட் ரெடி ஆகிட்டே போகுது கீழே. அது வரைக்கும் நமக்கு வேறு வேலை இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன டேட்டா இருந்தால் உடனே ரெடி ஆகிடும், டேட்டா பெருசாக இருந்தால் ரொம்ப நேரம் எடுக்கும் கொஞ்சம். அதாவது வந்து மோர் தென் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 1 minute முடிஞ்சிடும், 1 or 2 minutes வந்து முடிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா டேட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இல்லைன்னா நமக்கு இவ்வளோ டேட்டாஸும் ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரமாக இருக்கும். ஸோ ஈஸியாக எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் இதில் வந்து நமக்கு இவ்வளோ டைம் நமக்கு வந்து சேவ் ஆகிடும். ப்ளஸ் இப்போது நான் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து நம்ம பைவட் டேபிளில் உள்ளது நான் இப்போது சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இங்கே பைவட் டேபிளில் கால்குலேட்டட் ஃபீல்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபீல்ட் ஐட்டம்ஸ் அண்ட் செட்ஸ் இருக்குது, இங்கே கால்குலேட்டட் ஃபீல்ட். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜஸ்ட் 2016 அண்ட் 2017 மட்டும் ஆட் பண்ணி வேணும், 2015 வேண்டாம், இல்லை இது மட்டும் லெஸ் பண்ணி வேணும் அப்படின்னும் போது அது கூட நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எந்த ஃபீல்ட் வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே சேல்ஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஃபீல்ட் நேம் நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஆட் ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் நெட்டும் வந்து நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து இதிலே கேல்குலேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு தனியாக டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அது கிராண்ட் டோட்டல் சப் டோட்டல் எல்லாமே பார்க்குறதுக்கு பதிலாக ஈஸியாக வந்து பைவட் டேபிளில் ஜஸ்ட் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நம்மளுடைய ஒர்க்கை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அகெயின் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா கண்டிப்பாக பார்த்து எனக்கு வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் தரீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் இன்னும் நிறைய இது வந்து உங்களுக்கு தர முடியும். அண்ட் அகெயின் உங்களுக்கு என்னென்ன எக்ஸல் ஃபார்முலாஸ் தேவைப்படுது, என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் தேவைப்படுது, அது எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் நான் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் till that